மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில். சார், இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கு சார். ஆட்சிக்கு 10ஆம் தேதி 30ஆம் தேதி 20 நாள் கழித்து இன்றைக்கி விஜய் சர்ஃபேஸ் ஆகிருக்கார். இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டார், ப்ரெஸ்ஸுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டார், யார்கிட்டையும் பேச மாட்டார், அதிகாரிகள்கிட்டயே பேசுறதில்லை. ஒரு கோப்பு சிஎம் ஆஃபீஸ்க்கு போனால் 4 நாள் ஆகுதான் படித்து முடிக்கிறதுக்கு. ஒரு ஃபைலு ஒரு 2 பேப்பராக இருந்தால் கூட அதை படித்து முடிக்கிறதுக்கு 4 நாள் ஆகுது. அண்ணன் ஜானு, அதுக்கப்புறம் ஜூனியர் விடன்லேருந்து ஒருத்தர் வந்துக்கிறார், கலைச்செல்வ ஜானு, அதுக்கப்புறம் இவர் வரைக்கும் போதான் ஃபைலு. நம்ம பழைய நிதித்துறை செயலாளர் இருக்கார் பாருங்க, உதயச்சந்திரன், அவர் வரைக்கும் ஃபைல் போதான். படித்து முடித்து கையெழுத்து போடுறதுக்கு 4 நாள் ஆகுது ஒரு ஃபைலு. இந்த மாதிரி எந்த சீஃப் மினிஸ்டரும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் இருந்ததில்லை சார். செம்ம ஃபாஸ்ட்டு சார், பிளாஸ்ட்டு சார். ஃபைலை அப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பிளாஸ்ட்டு சார். அண்ணா அப்படி கரைச்சி குடிச்சிருவார் சார். அப்படி ஒரு பாடத்தை கொடுத்துட்டிங்கன்னா 10 பக்கமாக இருந்தாலும் டக்குன்னு மனப்பாடம் பண்ணி அண்ணன் அடிச்சிருவார் சார். அந்த மாதிரி தான் சார் அண்ணனுடைய இன்டெலிஜென்ஷியல் லெவலு. அவர் ஃபைலை பார்க்குறதுக்கே 4 நாள் ஆகுது சார். டெண்டர்லாம் எதுவும் இல்லை சார். அவன் பஸ் இல்லைன்னு கத்துறான் சார். பஸ்ஸை கர்நாடகத்தில் எல்லாருக்கும் ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணார். அதனால் பஸ்ஸோட எண்ணிக்கைகளை அங்கே குறைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் பஸ்ஸோட எண்ணிக்கைகளை குறைக்கிறாங்க. அதனால் கோயம்பேட்டில் மறியல், மதுரையில் மறியல், இந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டுருக்கு சார். ரைட்டுங்களா? டெண்டர் எல்லாமே கேன்சலு, எல்லா டெண்டரும் கேன்சலு. பருப்பு கிடையாது, பாமாயில் கிடையாது, ரேஷனில் இனி எதுவுமே கிடையாது சார். அந்த மாதிரி தான் சார் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய யோகியதை. இவர் ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டார் சார், ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேச மாட்டார் சார். நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார், நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, கற்றுக்கிட்டே இருங்க. 60 நாள் டைம் கொடுத்தா நீங்கள் 6 நாள்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. புலம்பல், அறிக்கை மேலே அறிக்கை, இங்கிலீஷில் அறிக்கை வருது, தமிழில் அறிக்கை வருது, ஜென்சி கூட்டம் வருது, அதை பற்றிலாம் நான் பேசுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் பேசுகிறார் சார். இன்றைக்கி கூட்டம் எப்படி நடந்தது தெரியுமா சார்? அது சார் செம்ம ஜோக்கு. 4 மணிக்கு கூட்டம் சார். மொத்தம் 5000 பேர் தான் அலோடு. 11 மணிக்கு திருச்சியை பிளாக் பண்ணிட்டாங்க சார். பஸ்ஸு கிடையாது. பஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஆட்டோ இருக்கணும்ல. வயசானவங்க மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கின்னு அதுங்க நடக்க முடியாமல் நடந்துக்கின்னு ஒரு ஆட்டோ கூட இல்லை சார். 11 மணிலேருந்து இவர் மீட்டிங் முடிச்சுட்டு போகிற 5 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் திருச்சி ஸ்தம்பிச்சிருச்சு சார். அவ்வளவும் கூட்டம் இல்லை, ரோடு ஃபுல்லாக இதுவான ஒரு சூழ்நிலை தான் அன்றைக்கி நடந்திருக்கு சார். மக்கள் நொந்து போயிட்டாங்க சார். முன்னாடி இவர் ஒரு கூட்டம் கூட்டினார்னா என்ன சீன் போடுவாங்க, எல்லா ஊர்லேருந்தும் ஆளை கூட்டின்னு ஒரே இடத்துல ஒரு சந்தா பார்த்து வளைச்சிடுவார் சார். திருச்சியில் ஒரு இடம், இவர் முதல்ல பிரச்சாரம் தொடங்கினது அங்கே தான். ஏதாவது உப்பு கடையோ மூட்டை கடையோ ஒரு கடை, அந்த இடத்துல இவர் கூட்டம் போடுறார் சார். எல்லாரையும் கூட்டின்னு குவிச்சிடுவாங்க. இவரோட கூட்டம்னாலே கும்பல் கூட்டிடும். ரைட்டா? இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு அம்மா பெரம்பலூர்லேருந்து வந்திருந்தது, ஆளே இல்லை அந்த இடத்துல. ஒரே என்ன நடந்துச்சுன்னு டிவிக்காரன் போய் கேட்குறான். நான் பெரம்பலூர்லேருந்து வந்தேன், விஜயை பார்த்துட்டேன், எனக்கு ஒரே அழுகை வந்துருச்சு, ஆனந்த கண்ணீர் வந்துச்சு, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு. இல்லைங்க, பார்த்தது ஒன்றே எனக்கு அழுகை வந்துருச்சுங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் முதலமைச்சராக இருக்கார், இதெல்லாம் எத்தனையோ சோதனையை தாண்டி வந்திருக்காரு, இது ஒரு பெரிய பாடம். மொத்தம் பிரச்சார கூட்டம் ஒரு 5 மணி நேரம் இவர் அலைஞ்சிருப்பார், இல்லை ஒரு 10 மணி நேரம் அலைஞ்சிருப்பார். ஸ்பெஷல் ஃப்ளைட்டு, லேண்ட் ஆகிறது, இறங்கிறது, காரு, மேடையில் ஏறுறது, அந்த பஸ்ஸில் ஏறுறது, பேசுறது, இது ஒரு 5 மணி நேரம் இவர் டோட்டலாகவே ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பார். அவ்வளோதான் பேசியும் இருப்பார். அவர் தான் சொல்கிறாரு, நான் 20 நிமிஷத்துக்கு மேலே நான் எங்கேயுமே பேசுகிறது இல்லை, சும்மா நசன்னு பேசுகிறவன்.
வழக்கெல்லாம் இல்லை. நம்மலாம் வந்து நசன்னு பேசுகிற ஆளுங்க. அவரை விமர்சனம் பண்ணுறவங்கெல்லாம் நசன்னு பேசுகிற ஆளுங்க. நான் சும்மா இந்த மாதிரி நசன்லாம் பேச மாட்டேன். அது அவரே சொல்லிக்கிறார் அவர். ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு பேச்சாளர். இவ்வளோ தாங்க அவர் கஷ்டப்பட்ட கஷ்டம். இன்னொரு கஷ்டம், அவர் பட்ட கஷ்டம், 41 பேரை சாவடிச்சார் கரூரில். ரைட்டுங்களா? 41 பேர் செத்தாங்க இவருக்காக. இவர் ஒன்றும் அங்கே ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணல. வேனில் ஏறி இறங்கிட்டு நேராக கிளம்பி போயினே இருந்துட்டார். திருச்சியில் கூப்பிட்டு கேட்கும்போது கூட ஒன்றும் பதில் பேசாமல் போனார். சென்னையில் பதில் பேசல. அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கினார். ஸ்டாலின் சார் என்ன வேணால் கைது பண்ணுங்க, என் கட்சிக்காரங்களாம் கைது பண்ணாதீங்கன்னு ஒரு டயலாக் விட்டார். அவ்வளோதான். மேக்ஸிமம் அவர் ஸ்ட்ரெயின் பண்ணது அந்த கரூர் இன்சிடெண்ட்டில் ஏற்பட்ட நிகழ்வில் கொஞ்சம் வருத்தப்பட்டார். அவ்வளோதான். வேற என்ன கஷ்டம்? ரெண்டாவது கஷ்டம்னு சொன்னாங்கன்னா, அவங்க மனைவி சங்கீதா அவருக்கு எதிராக கொடுத்த டைவர்ஸ் பெட்டிஷன் வெளியில் வந்துச்சு. அது ஊடகங்கள் தான் பேசிச்சே தவிர சங்கீதா இன்றைக்கி வரைக்கும் பேசலை. இவர் பதவி ஏற்றது கூட மனைவியும் வரல, மகனும் வரல, ஜேசன் சஞ்சயும் வரல, மகள் சாஷாவும் வரல. இவ்வளோ பெரிய இன்டெகிரிட்டிக்கு சொந்தக்காரர் தான் விஜய். இவர் கஷ்டப்பட்டாராம், வந்தாராம், எல்லாம் பாடம். ஒரு அம்மாவை பேட்டி எடுத்து போடுறாங்க. கூட்டமே இல்லை சார். எவனும் பைக்கில் வரல சார். பைக்கில் வந்து அடிப்படுவானுங்கள்ல, அப்படி வருவானுங்க, இப்படி வருவானுங்க, அப்படி ஓட்டுவானுங்க, லெஃப்ட் எடுப்பானுங்க, லைட் எடுப்பானுங்க. ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சு பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகி செத்தே போயிட்டான். அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை சார். யார் கூட்டம் கும்பல் துக்கி திணறி நிற்கும் சார். அந்த கும்பலில் வந்து விஜயை பார்க்க வந்தவங்க வந்து மயங்கி உழுவாங்க சார். ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டம் வந்து இங்கே நடத்தினா கூட நிறைய பேர் மயங்கி விழுவாங்க சார். ரைட்டா? 41 பேர் செத்தே போனாங்க சார். அந்த மாதிரி ஒருத்தனும் சாவலை, ஒரு மயக்கம் அடையலை, ஒருத்தனும் பைக்கில் வரல, எவனும் இல்லை. பெருசாக ஒரு ஏரியல் வியூ ஃபோட்டோகிராஃபி காட்டுறாங்க. சுத்தமாக ஆளே கிடையாது, ஜனமே இல்லை. அண்ணன் ஏர்போர்ட்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து 10 கிலோமீட்டர் தூரம் பொதுக்கூட்டம் மேடைக்கு வர்றதுக்கு ஜனமே பெருசாக இல்லை. அங்கங்கே ஜனங்க நின்னாங்க. ரைட்டா? கிட்டத்தட்ட அப்படியே டிட்டோவாக பார்த்தா ஸ்டாலின் போகும்போது எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடந்தது சார். எல்லோரும் என்ன சொன்னாங்க, ஸ்டாலினுக்கெல்லாம் கூட்டம் இல்லை, விஜய்க்கு வர மாதிரி கூட்டம் வந்ததே இல்லைன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்தது விஜயோட கூட்டம் வந்து ஸ்டாலின் கூட்டம் மாதிரி தான் நடந்தது. ரைட்டா? அந்தளவுக்கு தான் கூட்டம். ஏன்னா ஒரு முதல்வர்னால் 4 டயர் பாதுகாப்பு வரும். அதுலேயும் இவர் வந்து Z+ல வர்றாரு. அப்போது போலீஸ்காரங்க இறங்கி ஓடுறானுங்க பாரு. இவர் வண்டி ஸ்லோவாகிடுச்சுன்னா இறங்கி ஓடுறாங்க, யாரும் குறுக்க வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடுறானுங்க சார் போலீஸ்காரங்க. அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இவருக்கு. மொத்தம் முன்னாடிலாம் சொல்லுவாங்க, இவருடைய கூட்டத்துக்கு வெறும் 5000 பேரை தான் திமுக அரசு அனுமதித்தது, தவறு செய்தது, திமுக விஜயின் பிரச்சார கூட்டத்தை தடுக்கிறது, மக்களிடம் செய்தி சேராமல் தடுக்கிறது அப்படின்வாங்க. இன்றைக்கி 5000 பேரை தான் இவரே அலோவ் பண்ணார். 5000 பேர் QR கோடோட இவர் அலோவ் பண்ணார். ரைட்டா? 5000 பேர் வந்திருந்தாங்க. 5000 பேர் கூட இல்லை, அது வெறும் 4000 பேருன்னு தான் கணக்கு சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் தான் அங்கே வந்திருந்த கூட்டமே அவ்வளோதான். ரைட்டா? அண்ணன் வந்து மேடையில் ஏறினார். ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பேசினார். கல்வித்துறை அமைச்சர் வந்து முன்னுரை வழங்கினார். முதல் எடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, நீராறும் கடல் உடுத்த அந்த பாட்டை போட்டானுங்க. நாங்கள் வந்து தமிழுக்கான ஆட்கள். இதே வீரம் வந்து கவர்னர் மாளிகையில் வந்திருக்கணும்ல உங்களுக்கு. கவர்னர் மாளிகையில் நீராறும் கடல் உடுத்த தமிழ்தாய் வாழ்த்த 3வதாக போடும்போது உங்களுக்கு வீரம் வந்திருந்தால் அங்கே நீங்கள் வீரன். எங்கே வீரம் வரணுமோ அங்கெல்லாம் கிடையாது இவருக்கு வீரம். இவர் தனியாக விழா நடத்தும் போது அரசு விழாவில் வந்து, இது அரசு விழாவில் வந்து மக்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. ஆனால் முதலமைச்சராக வந்திருக்காரு, அது அரசு விழா கணக்கு தான். ரைட்டா? அதில் வந்து நீராறும் கடல் உடுத்த போட்டு நாங்கள் தமிழுக்கு ஆன ஆட்கள் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். அது எதிர்ப்பெல்லாம் எப்படி ஓரங்கட்டணுன்ற மாதிரி என்ன விமர்சனம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறது. அந்த ரியாக்ஷன் தான் காமிச்சாங்க. எடுத்த உடனே சொல்கிறாரு, எல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க, பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க, 60 நாள் கூட காத்திருக்கல, 6 நாளில் பேச ஆரம்பிக்கிறாங்க,
அப்படின்ட்டு ஒரு பாமை போட்டார் சார். எம்ஜிஆரை விட அதிகமான ஓட்டு போட்டதா எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் எம்ஜிஆர் அளவுக்கு ஆள் இல்லை. எம்ஜிஆர் பெரிய ஆள். எம்ஜிஆர் அளவுக்கு நான் சொல்ல. பெரியார் வழி அண்ணா வழியில் செயல்படுற, பெரியார் வழி அண்ணா வழி எம்ஜிஆர் வழியில் செயல்படுற விஜய் அப்படின்னு தன்னை சுருக்கிக்கிறார். எம்ஜிஆரை விட ஒரு பெரிய ஆளுன்றார். ஏடிஎம்கே வந்து மற்றும் பலர் அவங்களாம் இனி சீனே கிடையாது. போட்டி வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு திமுகவை எகுருன்னு எகுறாரு. கேள்வி என்னன்னா, திமுகவை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ரைட்டா? அந்த சட்டமன்ற உறுப்பினரும் சொல்கிறார் ஸ்ரீரங்கம், இனிமேல் எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு அவையில் வந்து நாங்கள் முதலமைச்சராக விஜய் உட்கார வைப்போம் அப்படின்னு. எனக்கு வந்து கிருஷ்ணகிரியில் ஜெயலலிதா பேசினது தான் ஞாபகம் வந்தது. என் கண்ணுக்கு முன்பே தெரியக்கூடிய எதிரிகள் யாரும் இல்லை, என் கண் முன்பே எதிரிகள் யாரும் இல்லை அப்படின்னாங்க கிருஷ்ணகிரியில் ஜெயலலிதா எந்த அளவுக்கு தோத்தாங்க, எப்படிலாம் தோத்தாங்க. அதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூரில் எப்படிலாம் தோத்தாங்க. அரசியலில் ஏறுறதும் சகஜம், இறங்குறதும் சகஜம். அது தெரியாமல் இவங்க பேசுகிறாங்க. இவர் வந்து அதிமுகன்றது ஒரு கட்சியே இல்லையா, மற்றும் பலர்ன்றது கட்சியே இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி அவங்க இல்லவே இல்லை. தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவங்க சுத்தமாக இவர் வர்ணிக்கிறாரு. ஏடிஎம்கே அதிமுகன்றது 30 வருடங்களுக்கு மேலே தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி. அந்த கட்சியை வந்து இவர் வந்து ஏடாகூடமாக பேசுகிறார். அந்த கட்சி ஒன்றும் இல்லைன்றது பேசுகிறார். ஆனால் இவர் பேச மறந்த சப்ஜெக்டெல்லாம் நிறைய ரைட்டுங்களா. இவர் வந்து ஸ்டாலினை பேசுகிறாரு, திமுகவை பேசுகிறாரு, திமுகவை கத்துறாரு. இன்னும் திமுக பயம்ன்றது இருக்குது. இன்னும் திமுக பற்றின பயம் இன்னும் இருக்குது. அல்லு இருக்குது. அவர் லாங்குவேஜில் நான் பதில் சொல்கிறேன். அல்லு இன்னும் போல, அல்லு இன்னும் இருக்குது இவருக்கு. அதனால தான் திமுகவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு. அதிமுக ஒன்றும் இல்லையா, அதிமுக என்னன்றது அது காட்டும் ரைட்டுங்களா. அந்த மாதிரி ஒரு நிலவரம். இவர் பேச மறந்த சப்ஜெக்டெலாம் என்னென்ன தெரியுமா சார்? எதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும் தெரியுமா சார்? ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து அவரை கேட்குறதுனா என்ன கேட்டிருப்பேன்? ஃபஸ்ட்டு கேள்வி, சட்டம் ஒழுங்கு என்ன? அதுக்கு அவர் பேசும்போது குறிப்பிடுறார் லைட்டாக, ஊர் ஃபுல்லாக சந்தா போதையை வளர்த்து வச்சுருக்கீங்க. நான் வந்து வலுவான போலீஸ் ஆஃபீஸர்ஸை போட்டு நான் வந்து இந்த சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு. சென்னையில் ஒருத்தரை போட்டிருக்காரு, பேர் அமல்ராஜ், கமிஷனர். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அருண் வந்து ஐபிஎஸ் வந்து கமிஷனராக இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சே 78 பார்களுக்கு அவர் லைசன்ஸ் கொடுக்கல, கையெழுத்தே போடல. அது இல்லாமல் எல்லா பாரும் டாஸ்மாகும் வந்து குறிப்பிட்ட டைமில் க்ளோஸ் ஆகணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தார். எஸ்பி டிசி வாட்ஸ்அப் குரூப்பு, ஏசி வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த பார்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு ஃபோட்டோ எடுத்து போடணும் போலீஸ்காரங்க, வாட்ஸ்அப் ஃபோட்டோ. அதுதான் அவங்களோட டியூட்டி ரைட்டுங்களா. கனிமாரா உட்பட டாஜ் உட்பட பார் வந்து 11 மணிக்கு க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் டாஜ் ஹோட்டலில் ஒரு தகராறே நடக்குது. 11 மணிக்குள்ள க்ளோஸ் பண்ண போனால் அந்த ஏட்டு, நுங்கம்பாக்கம் ஏட்டு தான் அந்த இதில் வந்து புகார்தாரரே. ஏன்னா அப்போ தான் க்ளோஸ் பண்ண போயிருக்காரு அவர். க்ளோஸ் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ண போயிருக்காரு. அப்போ தான் ஒரு பெரிய தகராறு ஒன்று நுங்கம்பாக்கம் டாஜ் பாரில் நடக்குது. இப்போது கோயம்பேட்டில் இருக்க ஒரு பாரில் ஒரு பொண்ணு பேர் யாசினி, வயசு என்ன தெரியுங்களா சார்? 17 வயசு. 17 வயசு பொண்ணு நைட்டு 11 மணிக்கு தண்ணி அடிச்சுருக்கு. 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தண்ணி அடிச்சுட்டு தகராறாகி 2 குரூப்புக்குள்ளே தகராறாகி அவங்க கோயம்பேடு பிரிட்ஜில் நிற்கும்போது ஒருத்தன் கார் எடுத்துன்னு வந்து அந்த பொண்ணை மோதி சாவடிச்சிட்டான். அப்போது இந்த பாரை இப்போ சார், நேற்று சார் நடந்த விஷயம் சார் இது. இந்த பாரை 11 மணிக்கு மேலே யார் ஆப்ரேட் பண்ணது? யார் வந்து 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தண்ணி அடிக்க அலோவ் பண்ணது யார்? எந்த போலீஸ்காரங்க அலோவ் பண்ணாங்க? யார் அதை செக் பண்ணல? அவங்க மேலே என்ன நடவடிக்கை? அந்த அதிகாரி மேலே என்ன நடவடிக்கை? 17 வயசு பொண்ணை 21 வயசுக்கு மேலே தான் வந்து பாரில் வந்து குடிக்க அனுமதி ரைட்டுங்களா. 17 வயசு பொண்ணை வந்து குடிக்கிறதுக்கு யார் விட்டான்? யார் செக் பண்ணா? ஒரு சின்ன பொண்ணை எப்படி குடிக்க விட்டாங்க அவங்க? அந்த குடியில் தகராறும் வந்திருக்கு. அந்த பொண்ணு டான்ஸ் ஆடலையா ஒருத்தங்க கூட, அதான் தகராறுக்கு காரணம்.
அப்போது டான்ஸு, பாட்டு, கூத்து இதெல்லாமே வந்து 12 மணி வரைக்கும் நடந்திருக்க. இதை யார் பார்த்தா? பாரில் நடந்திருக்கு. இது ஏதோ வந்து அவங்க ஏதோ பர்த்டே கொண்டாட்டத்தில் நடந்தில்ல, பாரில் நடந்திருக்கு. இதை யார் பார்த்தா? இதுக்கு யார் பொறுப்பாவா? சென்னை நகர கமிஷனர் இதுக்கு வந்து பொறுப்பாவாரா மாட்டாரா? ரைட்டா? அவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு இது வரைக்கும்? ஒன்றுமே கிடையாது சார். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு விஷயம். யான்சி நாமக்கல்ல 2 கொலை சார். 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்களுடைய கொலை வந்து நாமக்கல்ல 2 நடந்திருக்கு. ஒன்று வந்து 3 வயசு, ஒன்று வந்து 12 வயசு. அதே மாதிரி நிறைய கொலைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது சார். இதில் வந்து தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வந்து கொலைகள் வந்து நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. கண்டினியூஸாக கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு இவர் சொல்கிற ஒரே ஒரு விளக்கம் என்னென்னா, ஊர் ஃபுல்லாக போதையை பரப்பி விட்டாங்க. போதையை பரப்பிட்டு சட்டம் ஒழுங்குனுக்கு நான் வந்து நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸை போட்டு நான் வந்து பண்ண போகிறேன்னு. உண்மை என்ன தெரியுமா சார்? ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இது வரைக்கும் பல எஸ்பிக்கள் வந்து பொறுப்பேற்கவே இல்லை. போஸ்டிங் போடவே ஆள் இல்லை. இந்த கவர்மெண்ட்டில் போஸ்டிங் போகிறதுக்கு ஆள் இல்லை. பல எஸ்பிக்கள் வந்து பொறுப்பெடுக்கிறதே இல்லை. பல ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து போஸ்டிங் வந்து பெண்டிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் முக்கியமாக இவர் வந்து பேசும்போது முக்கியமாக எதிர்பார்த்தது என்னென்னா, மக்கள் இந்த கோவை கொலை இருக்கு இல்லைங்களா, கோவையில் ஒரு பொண்ணை, சின்ன பொண்ணை பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க இல்லையா, அதுக்கு வந்து இப்போது அஜித் கொலைக்கு வந்து ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டார். சாரி அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டார். இவர் குறைந்தபட்சம் அந்த கோவை கொலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு டெலிஃபோனில் ஆறுதல் சொல்ல, நேரில் கூட போவானா சார் இவர்? டெலிஃபோனில் வந்து இவர் ஆறுதல் சொல்லணுமா இல்லையா? அஜித் படுகொலை செய்யப்பட்டப்போ இவர் நேரில் போனார், விஜய் நேரில் போனார். ஆனால் கோவையில் இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டு இவர் ஆட்சியில் நடந்திருக்கு. இவர் வந்து சாரி கேட்கணுமா இல்லையா? சாரி கேட்கவே இல்லை சார். பயிர்க்கடன் போது அந்த விவசாயிகள் எல்லாமே போராடுறாங்க. அதை பற்றி பேச முடியல, சாரி கேட்கல. மிகப்பெரிய போராட்டம் என்பது நடந்துக்கிட்டே இருக்குது சார். பெட்ரோல் டீசல் விலையை வந்து மத்திய அரசு உயர்த்துது, அதை பற்றி பேசலை சார். பக்ரீத் பண்டிகை சார், அன்றைக்கி வந்து ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது சார். மதுரையிலையும் கோவையிலையும் வந்து இவங்க போலீஸ் வந்து பக்ரீத்துக்கு ஆடு மாடு வெட்டினவங்கள போய் கைது பண்ணுது. யாரோட போலீஸு? விஜயோட போலீஸு. அந்த பக்ரீத்துன்னா அவங்க ஆடு மாடு வெட்டி அவங்க வந்து கும்பிடுவாங்க சார். அது அவங்களுடைய கும்பிடு, அவங்களுடைய வழக்கம். ஐயுஎம்எல்னு ஒரு முஸ்லீம் கட்சி அமைச்சராக பங்கு பெறக்கூடிய அரசு இது. இந்த அரசு முஸ்லீம்களுக்கு விரோதமாக இருக்குது. முஸ்லீம்களுக்கு விரோதமாக ஒரு தீர்ப்பு வந்தால் அதை எதிர்த்து நாங்கள் அப்பீல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, அதுவரை நீங்கள் வெட்டலாம், பலி கொடுக்கலாம், நாங்கள் அப்பீலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லணும் அரசு. அவங்களுடைய உரிமையை பாதுகாக்கணும். அந்த உரிமையை பாதுகாக்கிறதுக்கு இவர் தவறிட்டார். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மின்சாரத்தை பற்றி பேசலை, எதை பற்றியும் பேசலை. மின்சாரம் வந்து இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது சார். மொத்தம் ஒரு 100 டெண்டருக்கு மேலே வந்து அங்கே கேன்சல் பண்ணியிருக்காங்க மின்சார வாரியத்தில். இன்றைக்கும் மின்சாரம் வந்து இல்லை. ஒரு ரீல்ஸ் போட்ட பொண்ணு, விஜய்க்கு ஆதரவாக ரீல்ஸ் போட்ட பொண்ணு, மின்சாரம் வந்து ரெடில்ஸ் பகுதியில் கட்டானதுனால நாங்கள் குழந்தைய வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோன்னு அது இன்னொரு ரீல்ஸ் போடுது சார். அந்த அளவுக்கு சார் உங்கள் ஆட்சியுடைய சட்டம் ஒழுங்கு. நீங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நீங்கள் பொதுவாக வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு ஒரு கூட்டத்தை நடத்தி கிண்டல் அடிச்சுட்டு போகிறீங்க சார். என்ன சார் நியாயம்? சிஎம் சார், சிஎம் அங்கிள், இது நியாயமா? இது உங்களுக்கே அடுக்குமா? இப்படிலாம் எஸ்கேப் ஆனால் நீங்கள் வந்து கிரிட்டிசிசத்துலேருந்து தப்ப முடியாது. உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான், ரைட்டா? இன்னும் அந்த கிரிட்டிசிசம் அதிகமாகும். நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், நான் மக்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு. நீங்கள் மக்களுக்கு நன்மை செஞ்சால் ஏன் சார் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க சார்? தாகம் எடுத்தவன் தான் சார் தண்ணி கொடுப்பான், பசித்தவன் தான் சார் சோறு சாப்பிட முடியும்.
நீங்கள் மக்களுக்கு நன்மை செஞ்சால் உங்களை யார் சார் கிரிட்டிசைஸ் பண்ண போகிறா? திமுக உட்பட யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. உங்களை எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு இடத்த தான் உருவாக்குவாங்க. இன்னொன்று சார், நீங்கள் அதிமுகவெல்லாம் அழிக்கலாம் முடியாது. அதிமுகலாம் மிகப்பெரிய கட்சி. அது நீங்கள் சொன்னீங்களே எம்ஜிஆர், அவர் உருவாக்கின கட்சி, ரைட்டா? நீங்கள் எம்ஜிஆரை விட ஓட்டு அதிகமாக வாங்கிட்டா அதிமுகவால் நீங்கள் அழிச்சிட முடியாது. எப்போவுமே ஒரு பொருளை இன்னொரு பொருளால் அழிக்கவே முடியாது. எனர்ஜி neither be created nor be destroyed, it can be converted from one form to other. இதுதான் இயற்கையின் இயக்க இயல், ரைட்டா? அந்த இயக்க இயலுக்கு எதிராலாம் மிஸ்டர் விஜய் சார் நீங்கள் நவரவே முடியாது அப்படின்றத சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.